அனைவருக்கும் வணக்கம். கலெக்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸில் நம்ம அடுத்து பார்க்க போகிற டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் டேட்டா ரெப்ரசன்டேஷன். இந்த டேட்டா ரெப்ரசன்டேஷன் டெக்னிக் எதுக்கு பயன்படுதுன்னா, ஒரு டேட்டாவை இன்ஃபர்மேஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. பை த வே, டேட்டாவுக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? அது உங்களுக்கு ஹோம்ஒர்க். என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ரைட், கலெக்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விதமான டேட்டா ரெப்ரசன்டேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். ஒன்று அஃபினிட்டி டயக்ராம், இன்னொன்று மைண்ட் மேப். ஒவ்வொன்றையும் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். முதல்ல அஃபினிட்டி டயக்ராம். இந்த அஃபினிட்டி டயக்ராம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறோம் அப்படிங்கிறனால ஓவர்வியூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல அஃபினிட்டி அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தா ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி இல்லையா? அஃபினிட்டி அப்படின்னா அட்ராக்ஷன் அல்லது சிமிலாரிட்டி அப்படின்னு ரொம்ப சுருக்கமாக சொல்லலாம். இந்த அஃபினிட்டி டயக்ராமை நம்ம மேக் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா, ஐடியாஸ் வேறு வேறு இடங்கள்லேருந்து வந்திருக்கும். அந்த ஐடியாஸை குரூப் பண்ணுவோம் பேஸ்ட் ஆன் த சிமிலாரிட்டி. அதனால தான் இதுக்கு பேர் அஃபினிட்டி டயக்ராம். இதை சிம்பிளாக நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, சிமிலர் ஐடியாஸ் ஒன்று அட்ராக்ட் பண்ணுது, அதனால் இதுக்கு பேர் அஃபினிட்டி டயக்ராம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அஃபினிட்டி டயக்ராமோட மிகப்பெரிய பலமே எக்கச்சக்கமாக இருக்கிற ஐடியாஸை குரூப் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை ரிவ்யூ பண்ணி அனலைஸ் பண்ண முடியும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்டில் ஒரு டீமில் எக்கச்சக்கமான ஐடியாக்கள் ஜென்ரேட் பண்ணப்படும் ஆன் வேரியஸ் டாபிக்ஸ். யூஸ்வலாக அது ஸ்கேட்டர் தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு விதமான டாப்பிக்லேருந்து ஒவ்வொரு விதமான ஐடியாக்கள் வந்திருக்கும். அதை ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இல்லைனா அதை நம்மளால் பயன்படுத்தவே முடியாது. இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, நிச்சயமாக நம்மளுடைய வீடுகளில் மேரேஜ் நம்ம சொந்தக்காரங்க செஞ்சுருப்பாங்க, அல்லது நம்ம அக்காவுக்கோ தங்கைக்கோ அல்லது வீட்டில் இருக்கிற யாருக்கோ கண்டிப்பாக மேரேஜ் நடந்திருக்கும். ஒரு மேரேஜ் ஆர்கனைஸ் பண்ணுறது இஸ் நாட் அட் ஆல் ஈஸி. ஏன்னா அவ்வளோ விதமான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. சுருக்கமாக ஒரு 3 மட்டும் எடுத்துவோமே. முதல்ல மணமகன் அல்லது மணமகளோட வரவேற்பு. அதுக்கு என்னெல்லாம் செய்யணும்? உதாரணத்துக்கு கார் அரேஞ்ச் பண்ணணும், வரவங்களுக்கு வணக்கம் சொல்லி அவங்களுக்கு பன்னீர் தெளிக்கிறது, அவங்கள கூட்டு போய் சாப்பாட்டு இடத்துல உட்கார வைக்கிறது, இது போல் வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும். அடுத்து சமையல். சமையல்னு வரும்போது நிச்சயமாக ஒரு ஆள் அங்கே இருந்தாகணும். ஏன்னா அவ்வளோ கூட்டம் வரும். கரெக்டாக பந்தி பரிமாறணும். அந்த பந்தி முடிஞ்சதுக்கப்புறம் இலையெல்லாம் எடுக்கணும். அதன் பிறகு புது பந்திக்கு ரெடி பண்ணணும். ஸோ இது ஒரு செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். இதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல நிறைய ஐடியாக்கள் வரக்கூடும். அதற்கு அடுத்தது மணமகளையும் ஸ்டேஜில் கூப்பிட்டதுக்கப்புறம் எப்படி கெஸ்ட்டை ரிசீவ் பண்ண போகிறோம். சப்போஸ் அவங்க மொய் எழுத போகிறாங்க அல்லது மொய் கொடுக்க போகிறாங்கன்னா அதை எப்படி நம்ம வாங்க போகிறோம். மணமேடை எப்படி அலங்கரிக்க போகிறோம். இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்கும். இதில் ஏராளமான ஐடியாக்கள் வரும். இதை பொதுவாக டிஸ்கஷன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்கேட்டர்ஸை தான் ஐடியாஸை கொடுப்பாங்க. இந்த 3 டாபிக் பற்றி பேசும்போது ஒருத்தர் சொல்லுவார், எப்பா எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கலும் பூரியும் கட்டாயம் வேணும்பார். மேபி இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர், அந்த மணமகனும் வரும்போது கார் அரேஞ்ச் பண்ணல, அதுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க ட்ராவல்ஸு அவங்ககிட்டே சொல்லிடலாம், அவங்க எப்போவுமே கரெக்ட் டைமுக்கு வந்துடுவாங்க இப்படின்னு ஒருத்தர் ஐடியா சொல்லுவார். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் என்ன சொல்லுவார்னா, இந்த பூ வைக்கிறதெல்லாம் பழைய ஃபேஷன்ப்பா, மணமேடையில் சில நேரம் அது வாடி போயிடும். இப்போலாம் காகித பூ மாதிரி தான் வைக்கிறாங்க, வாடவே வாடாது. அதே போல் மேடையில் வெயில் காலம் வேறு, ஏர் கூலர் வச்சு ஆகணும். இப்போலாம் ஏர் கூலரில் அந்த தண்ணியில் சென்ட்டெலாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க, நல்லாயிருக்கும். இப்படி ஒருத்தர் ஐடியா கொடுப்பாரு. ஸோ இப்படி ஐடியாக்கள் ஸ்கேட்டர் ஆகி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் இருக்கும். இந்த ஐடியாக்களை இம்ப்ளிமெண்ட் முதல்ல அனலைஸ் பண்ணி இது சரியானது தானான்னு பார்க்குறதுக்கே இது எல்லாத்தையும் சரியான விதத்தில் குரூப் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்ன ஐடியாக்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அதை வச்சுக்கணும். இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத ஐடியாக்களை தூக்கி விட்டணும். ஒரு மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு ப்ராஜெக்ட் தான் கிட்டத்தட்ட இல்லையா? ஏன்னா ஒரு டைம் தான் பண்ண போகிறோம். இட் ஹாஸ் அ டெஃபினட் ஸ்டார்ட் அண்ட் எண்ட். அதே போல் ஒரு ப்ராஜெக்ட்லன்னு வரும்போது, இப்போ நம்ம பேசின மேரேஜ் எக்ஸாம்பிளில் வெறும் 3 ஐட்டம் தான் எடுத்துக்கிட்டோம். ஆனால் ப்ராஜெக்ட்னு வரும்போது எக்கச்சக்க ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், எக்கச்சக்க ஐடியாஸ் இருக்கும். பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணும்போது நேச்சுரலி எக்கச்சக்கமான ஐடியாக்கள் வரும். இது எல்லாத்தையும் ஸ்கேட்டடாகவே வச்சுக்க முடியாது. இது எல்லாத்தையும் குரூப் பண்ணணும் இல்லையா? ஸோ அதை தான் இங்கே அஃபினிட்டி டயக்ராமில் பண்ணுறோம். சில நேரங்களில் ஐடியாக்களை பேஸ்ட் ஆன் த ரிக்குவயர்மெண்ட் குரூப் பண்ணுவோம். இது ரொம்ப நார்மலாக நடக்கிறது. இது தவிர வேறு என்னென்ன மாதிரியான டாப்பிக்கில் அல்லது வேறு என்னென்ன மாதிரியான ஹெட்டிங்கில் ஐடியாக்களை குரூப் பண்ண முடியும் அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். ஒன்று, பிஸ்னஸ் ரிக்குவயர்மெண்ட்ஸ். உதாரணத்துக்கு, ஏன் இந்த ப்ராஜெக்ட் அண்டர்டேக்கன், அதை பொறுத்து குரூப் பண்ணலாம். அதற்கு அடுத்தது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ரிக்குவயர்மெண்ட். ப்ராஜெக்டில் இருக்கிற டைகர், பப்பீஸ், கிட்டன்ஸ், அலிகேட்டர்ஸ் இவங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பொறுத்தும் ஆர்கனைஸ் பண்ணலாம் அஃபினிட்டி டயக்ராமில்.
அதற்கு அடுத்தது இந்த சொல்யூஷன் கொடுக்குறனால அந்த பர்டிகுலர் ஸ்டேக் ஹோல்டருக்கு என்ன மாதிரியான கெயின் ஃப்ரம் த ப்ராஜெக்ட் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து சொல்யூஷன் ரிக்குயர்மெண்ட், அதை பொறுத்தும் ஐடியாஸை நம்மளால் ஆர்கனைஸ் பண்ண முடியும். அதற்கு அடுத்தது எண்ட் ப்ராடக்ட். இந்த எண்ட் ப்ராடக்ட் ஹவ் இஸ் இட் கோயிங் டு லுக் லைக் அப்படிங்கிறத பொறுத்தும் அஃபினிட்டி டயக்ராம் கிரியேட் பண்ண முடியும். அடுத்து ஃபங்க்ஷனல் ரிக்குயர்மெண்ட், அதாவது இந்த ப்ராடக்ட் எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறத பொறுத்தும் குரூப் பண்ணலாம். அடுத்து நான் ஃபங்க்ஷனல் ரிக்குயர்மெண்ட் சச்சஸ் இந்த ப்ராடக்ட் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது, எவ்வளோ லோடு தாங்கும், எக்ஸட்ரா வித் சாஃப்ட்வேர். அடுத்து டிரான்சிஷனல் ரிக்குயர்மெண்ட். டிரான்சிஷன்ற வேர்டு கட்டவுடனே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வி ஆர் டாக்கிங் அபவுட் ஆப்ரேஷனல் பார்ட். ஒன்ஸ் இந்த ப்ராஜெக்டை ஆப்ரேஷன் டீமுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான ப்ரொசீஜர் அல்லது ட்ரெயினிங் உங்களுக்கு தேவைப்படும், எப்படி இதை நம்ம ஆர்கனைசேஷனோட ஆப்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளால் அஃபினிட்டி டயக்ராம் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது ப்ராஜெக்ட் ரிக்குயர்மெண்ட்ஸ், நம்மளோட ஃபேவரட் ஏரியா. டிபெண்டிங் ஆன் ப்ராஜெக்ட் ஃபேஸஸ் சச்சஸ் இனிஷியேஷன், பிளானிங், எக்ஸிக்யூஷன், மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோலிங் அண்ட் க்ளோசிங், இதை பொறுத்து கூட அஃபினிட்டி டயக்ராமை நம்மளால் குரூப் பண்ண முடியும். அதற்கு அடுத்தது குவாலிட்டி ரிக்குயர்மெண்ட்ஸ். என்ன மாதிரியான குவாலிட்டி மெஷர்ஸை இந்த ப்ராடக்ட் மீட் பண்ண போகுது, இதெல்லாம் இந்த ப்ராஜெக்டோட அல்லது இந்த ப்ராடக்டோட சக்ஸஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுமோ அதை பொறுத்தும் we can group the ideas. அதற்கு அடுத்து டெக்னிக்கல் ரிக்குயர்மெண்ட்ஸ், எப்படி இந்த ப்ராடக்டை பில்ட் பண்ண போகிறோம், இந்த ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, எக்ஸட்ரா. ஸோ இன் சம்மரி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எக்கச்சக்க ஐடியாக்கள் இருக்குது. டிபெண்டிங் ஆன ஒரு ரிக்குயர்மெண்ட் ஐடியாக்களை குரூப் பண்ணுறோம். அதுக்கு பயன்படுத்துகிற டெக்னிக் பேர் தான் அஃபினிட்டி டயக்ராம். எதுக்காக ஓவர்வியூவில் இவ்வளோ டீட்டெயில் பேசணும் அப்படின்னா, கோயிங் ஃபார்வர்ட் முன்னாடி பேசுனது போல் டிபெண்டிங் ஆன் த கண்டெக்ஸ்ட் இதில் சில விஷயங்களை பயன்படுத்துவோம், சில விஷயங்களை பயன்படுத்த மாட்டோம். ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்கனால எல்லாத்தையும் புரிஞ்சுப்போம். ஸோ தட் கோயிங் ஃபார்வர்ட் நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ரைட், இப்போ அஃபினிட்டி டயக்ராம் வித் ரெஸ்பெக்ட் டு த கரண்ட் கண்டெக்ஸ்ட் விச் இஸ் கலெக்ட் ரிக்குயர்மெண்ட்ஸ். கரண்ட் கண்டெக்ஸ்ட் கலெக்ட் ரிக்குயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறனால நேச்சுரலி வி கலெக்ட் த ரிக்குயர்மெண்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ நேச்சுரலி டிஃப்ரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸுங்கிறனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்களோட ரிக்குயர்மெண்ட்டை சொல்லுவாங்க. ஸோ த ஐடியாஸ் வில் பி ஸ்கேட்டர்ட், டாபிக்ஸ் வில் பி ஸ்கேட்டர்ட். அஃபினிட்டி டயக்ராமை யூஸ் பண்ணி அந்த ஐடியாஸை we can categorize it based on the requirements, categories, commonality between the requirements. In the requirements we can group it to specific category so that it becomes easy for us to sort, prioritize, முக்கியமாக review and analyze. அதற்கு அடுத்த டெக்னிக் மைண்ட் மேப்பிங். மைண்ட் மேப்பிங்க்கு அநேகமாக இன்ட்ரொடக்ஷன் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்குற அத்தனையுமே மைண்ட் மேப் தான். ஸோ மைண்ட் மேப்போட மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இட்ஸ் அ விஷுவல் ரெப்ரசன்டேஷன். அதனால் பார்க்குறதுக்கு, படிக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏகப்பட்ட ஐடியாக்களை ஒரே ஒரு சிங்கிள் மேப்பில் கொடுக்க முடியும். நீங்கள் இப்போ பார்க்குறது போல் ஆஸ் வி ப்ராக்ரஸ் ஒவ்வொரு ஐடியாவாக we can reveal it and it becomes super easy for anybody to understand. ஒரு மைண்ட் மேப்பில் ஏகப்பட்ட ட்ரீக்கள் இருக்கக்கூடும் நீங்கள் பார்க்குறது போல், ப்ளஸ் பிரான்ச்சஸ் இருக்கக்கூடும் எகெயின் நீங்கள் பார்க்குறது போல். இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுன்னா த காமனாலிட்டி பிட்வீன் த ஐடியாஸ், எங்கே இது ஜென்ரேட் ஆச்சு, எப்படி இது ப்ராஜெக்ட்டுக்கு பயன்படக்கூடும், இது எல்லாத்தையுமே நம்மளால் கேட்டகரைஸ் பண்ண முடியும். அதே போல் இன்னொரு நல்ல டெக்னிக் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறதில்ல, பட் நிறைய மைண்ட் மேப்பில் ஃபாலோ பண்ணுறது, they use lot of pictures, colors and notations. Colors of course to an extent நம்ம பயன்படுத்துகிறோம், பட் பிக்சர்ஸ் நம்மளுடைய மைண்ட் மேப்பில் பயன்படுத்துறதில்ல. பட் இட் இஸ் அ குட் ப்ராக்டிஸ் டு ஃபாலோ லாட் ஆஃப் பிக்சர்ஸ் பிகாஸ் பிக்சர்ஸ் ஆர் ஈஸி டு ரிமெம்பர். அதே போல் நோட்டேஷன்ஸ் கூட பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு ஓகே, நாட் ஓகே, தம்ஸ் அப், தம்ஸ் டவுன், ஐடியா, பல்ப், எக்ஸட்ரா. இதெல்லாம் எதுக்காக பண்ணனா இட் பிகம்ஸ் ஈஸி டு ரீட், easy to understand and easy to represent. Right, now mind map with respect to the current context. Mind map technique யூஸ் பண்ணி ரொம்ப குயிக்காக ப்ராஜெக்டோட ரிக்குவயர்மெண்ட்ஸ், கன்ஸ்ட்ரெயின்ட், டிபெண்டன்சிஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை ஈஸியாக கலெக்ட் பண்ண முடியும், முக்கியமாக ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த டெக்னிக்கை பயன்படுத்துகிறோம். ஆல்ரைட், திஸ் இஸ் ஆல் அபவுட் டேட்டா ரெப்ரசன்டேஷன். இந்த டாப்பிக்கை இங்கே நிறுத்திப்போம். அடுத்த வீடியோவில் இன்டர்பர்சனல் அண்ட் டீம் ஸ்கில்ஸை பற்றி பேசுவோம். பாய்.